ஹலோ கைஸ், நாளைக்கு ஆடிப்பெருக்கு. ஸோ ஆடிப்பெருக்குக்கு ஸ்வீட் எல்லாமே எப்படி? ஆனால் என்ன ஸ்வீட் செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு வழியாக யோசிச்சு பாதுஷா பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் மைதா மாவை நல்லா ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் கையால் நல்லா கலக்கிக்கலாம். 2 கப் மாவுக்கு 1/2 கப் நெய்யை லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின நெய் மாவோட எல்லா பக்கமும் கலக்கணும். கலந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறப்போ ஒரு முக்கியமான டிப்பு, நம்ம கை விரல்களால் லைட்டாக கலந்து தான் பிசையணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. அழுத்தி பிசைஞ்சால் மாவு ஹார்டாயிரும், பாதுஷா ஒழுங்காக வராது. இந்த டிப் ரொம்ப முக்கியம். பிசைஞ்ச மாவை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் பாதுஷா சாஃப்டாக வரும். 2 hours later. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குன்னு. இந்த மாவை இனி நம்ம பாதுஷா ஷேப்புக்கு ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நடுவில் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாதுஷாக்களையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். நான் இன்றைக்கி பாதுஷா கூட குலாப் ஜாமுனும் பண்ண போகிறேன். அதனால் 2 ஸ்வீட்டுக்கும் சேர்த்து நான் சக்கரை போட்டிருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 2 கப் மைதாக்கு 2 கப் சக்கரை, 1 கப் தண்ணி. இதுதான் இதோட அளவு. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ பாதுஷாக்களை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும். இல்லைனா வெளியில் சீக்கிரம் வெந்துடும், உள்ளே மாவாக இருக்கும், வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இந்த சக்கரை பாகு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா பாதுஷா கரைஞ்சிடும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏதாவது சொதப்பிடுமோன்னு நினச்சேன், பட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஆடிப்பெருக்குக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.